வாழ்க வளமுடன், நேர்மையாரு. இந்த உலகத்தில் வந்து இன்ன வரைக்கும் ஒரு அழியா சொத்து, உடல் பூர்வமாக உள்ளம் அறிவுபூர்வமாக நம்மளை கடைசி வரைக்கும் வாழ வைக்கும். நம் கூடயே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எது வேண்டாலும் நம்மளை விட்டு விலகலாம். ஆனால் நம் கற்ற கல்வி நம் தலை சாய்ந்து வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிறது. ஒரு சொத்து, உண்மையான சொத்து, நிரந்தரமானது கல்வி. இந்த கல்வி ஒன்று மட்டும் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட்டு நம்மளை போகவே போகாது. நம்ம தாய் தகப்பனை விட்டு நம்மளை போயிடலாம், தாய் தகப்பன் நம்மளை விட்டு போயிடலாம், ஒரு மனைவியை விட்டு போயிடலாம், ஒரு கணவனை மனைவி விட்டு போயிடலாம், மனைவியை கணவன் விட்டு போயிடலாம், பிள்ளைகள் விட்டு போயிடலாம், உறவுகள் விட்டு போயிடலாம், நட்புகள் விட்டு போயிடலாம். ஆனால் நம்ம கற்ற கல்வி, கற்ற கலைகளும் என்றைக்கு நம்மளை விட்டு ஒருபோதும் ஒரு நொடி கூட நம்மளை விட்டு போகவே போகாது. அதான் சொல்லுவாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த கல்வி வந்து நம்ம வந்து அது சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஒரு தாய் தகப்பனும் நல்லா படிங்கப்பா, இந்த படிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம். நீ படிப்பை எவ்வளோ ஊரத்துக்கு கவனம் வச்சு நீ படிச்சுக்காரையோ, அது வந்து இன்றைக்கி நீ படிப்பை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஆனால் அந்த படிப்பு வந்து உனக்கு வந்து ஒரு ஆலமரம் மாரி. தான் நீ சேர்க்குற, நீ படித்து நீ தான் தான் சேர்த்துக்கிறணும். அப்புறம் வந்து அந்த கல்வியை உன்னை ஒரு ஆளாக நிமித்தி, ஒரு மனிதனையும் இன்றைக்கி தலை நிமிர்த்தி வாழ வைப்பது என்னது? கல்வி. இந்த கல்வி மட்டும் ஒரு மனிதன் நல்லபடியாக படித்து ஒழுக்கமான முறையில் நல்லா படித்து போனால் எத்தனை பேர் வந்து வேலைக்கு கூட்டி போயிறாங்க. எத்தனையோ ஒரு ஐடியோ எத்தனையோ வேலைக்கு நல்லா படித்த மாணவனை வந்து வரிசையில் நின்று, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், எத்தனை வேலை இருக்குது. நம்ம படித்த ஒரு மாணவனை வந்து எங்கே இருந்தாலும் படித்த மாணவன் வந்து நல்ல ஒரு பையனை எங்கே வேணாலும் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு வேலைக்காரனை வந்து ஒரு கம்பெனியில் விட மாட்டாங்களாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு ஆளை வந்து நம்ம விட்டுட்டோம்டா அந்த தொழிலுக்கு கேடம். அதேமாரி நல்லா ஒரு படித்த மாணவனை வந்து எத்தனையோ தொலைவில் வந்து அவங்கள வந்து கையப்பிடிச்சு இழுத்து கூட்டி போயிடுவாங்க. இதுதான் இத்தனைக்கு நம்ம தகுதியாக ஒரு மனுஷனை வந்து ஒரு ஆளாகி காட்டுறது என்னது? கல்வி. இன்றைக்கி எங்கே வேணாலும் என்ன இருக்கிறாங்க, என்னப்பா பையன் படிச்சிருக்கான் அப்படி தானே இருக்கிறாங்க. இந்த கல்வி வந்து ஒரு மனுஷனை தரமான ஆளாக்கும். அதனால் எல்லோரும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.